கூறு போடுவோம், பசித்தால் சோறு போடுவோம், பகைத்தால் கூறு போடுவோம். இந்த முழக்கத்துடன் வீர சாம்பவ படை சார்பாக ஒரு அனைவரும் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை கண்டித்து அனைவரும் பேசாததெல்லாம் பேசி முடித்து விட்டார்கள். கடைசியாக சொல்கிறேன், நாம் தமிழகத்தில் கொலைக்கோ மற்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கோ முதல் போராளியாக பறையர்கள் மட்டும்தான். இந்த கூட்டத்தில் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய அசால்ட் காரணம் தான் இவர்கள் படுகொலைக்கு காரணம். ஆனால் நம்ம சமூகம் நமக்கு எதிராக செயல்படுவதால் தான் இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சம்பவ செந்தில் மற்றும் மொட்டா கிருஷ்ணா அபயவன் சொல்லிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் சும்மா. நாங்கள்லாம் மணல்மேடு சங்கருடைய பரம்பரையில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். இன்று மணல்மேடு சங்கரை இதே ஆளுங்கட்சி கவர்மெண்ட் தான் என்கவுண்டர் போட்டது. இதற்கு பட்டியலின சமூக தலைவர் தான் என்கவுண்டருக்கு கையெழுத்து போட்டார். அதே போல இப்போது பட்டியலின சமூக தலைவர் தான் இன்று திமுகவுடைய கூட்டணியில் உள்ளார். ஏன் சிபிஐயை நடத்தக்கூடாது என்று புறக்கணிக்கிறார்? அதை துரிதப்படுத்த வேண்டும். உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யும் தவறினால் வீர சாம்பவர் படை சார்பாக எங்களுக்கு நாங்கள் எதை செய்வோம்னு எங்களுக்கு தெரியும். எவனை எங்க அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்களாம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சிறைகளையும் பார்த்தவன். நானெல்லாம் 3 மிஸ்ஸை எடுத்தவன், 35 வழக்குகள் பார்த்தவன். ஆனால் இப்போது கூறிக்கொள்கிறேன், நாம் இந்த கூட்டமைப்பு வலுவாக இருந்தால் சம்பவ செந்திலும் பார்க்கலாம், மொட்டை கிருஷ்ணனும் பார்க்கலாம். மீதி எந்த ஒரு மிகப்பெரிய சம்பவ காரணங்களும் சந்திக்கிறதுக்கு தயாராக உள்ளோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்க இருக்கிற பட்டியலின மக்கள் எங்களுக்கு உதவிகள் செய்தால் நாங்கள் அவர்களையும் சந்திக்க தயாராக உள்ளோம். சிபிஐக்கு விசாரணை தவறும் பட்சத்தில் நாங்கள் எடுக்க முடிவுதான் சரியான முடிவு என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வீர சாம்பவர் படை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு நன்றி.